இது வென்ஸ்டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக பூண்டு பொடி அரைச்சிட்டு கமன்னு சூப்பர் டேஸ்டான கீ பொடி இட்லி தான் செஞ்சுருந்தேன். அதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தட்டி வச்ச 7-8 பல் பூண்டை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈரப்பதம் இருந்ததுன்னா ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப வராது. இப்போ அதே எண்ணெயில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 20 to 25 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அது கூடவே 100 கிராம்ஸ் உளுந்தம்பருப்பு, 50 கிராம்ஸ் துவரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக தனித்தனியாக வறுத்துக்கோங்க. அப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து தனித்தனியாக வறுத்துட்டு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பூண்டு பொடி ரெடி ஆகிடும். இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மினி இட்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து நல்லா ஜெனரஸாக 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து டாஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கீ பொடி இட்லி ரெடி. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அன்போடு சமைக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.